நம்ம தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பேரியக்கம் தான். அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம். மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம். ரெண்டாவது, கட்சி கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது. சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சிட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான். நியாயமாக வெளிப்படையாக அவங்க சொல்கிறத பாருங்கள். நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு இப்போ நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ காசு கொடுக்கணும் எங்கே முடிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஊராக போய் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்போ காசு கொடுக்குறது நான் விசாரிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக யூடியூப் வச்சுருக்கேன். யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது எப்படி சொல்கிறது பாருங்கள். அது வேடிக்கையாக தான் இருக்குது. நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும்? என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபியை நுழைய விடாமல் அடிக்கலாம். எங்கள் பாட்டனார் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டபொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் 8 நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு. அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வர்றான்னு நின்று சண்டை போடுவோமே ஒழிய சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது. அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரணை நினைஞ்சிக்கிட்டு என் ஒரு ஓட்டுனாலும் அவருக்கு எது கிடைக்கணும்? பிஜேபிக்கு எது கிடைக்கணும்? எனக்கு எதுக்கு காங்கிரஸ்? எனக்கு எதுக்கு பிஜேபி? கச்சத்தீவில் ஒரு நிலைப்பாடு என்ன? மீட்பில் காவிரி நதிநீர், முல்லை பெரியாற்று, அணு உலை இருக்கணுமா மூடணுமா? அணுக்கழிவை எங்கே புதைக்கணும்? மீத்தேன் ஈத்தேன் ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் இருக்குது, கங்கை படுகையில் இருக்குல்ல, ஏன் அங்கே எடுக்கல இங்கே எடுக்கிற? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதுல்ல, அங்கெல்லாம் நீட்டுன்னு ஆய்வு செய்ய வேண்டியதானே? ஏன் தேனியில் எடுக்கிற? தேனி மலையும் ஏன் கூட ஏன் மேற்கு தொடர்ச்சியை தொடர? இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிற்பியா? எல்லா மத்திய அரசின் திட்டம் போனால் இந்தி சமஸ்கிருதத்திலே வருதே, இங்கிலீஷ் கூட வர்றதில்லை பெயர்கள். அப்போ எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு? எதுக்காக நிற்ப? எனக்கு நிற்பியா? எதுக்கு நிற்ப? அதனால அது வெட்டி பேச்சது. கண்ணு கட்ட தூரம் வரை எதிரிகளே தெரியலன்னு சொல்றீங்க. அப்போ மோடி தேர்தலில் வெற்றி பெறது வாய்ப்பு அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி போட்டிய எங்கே இருக்கு? தெரிச்சு ஓடுறீங்கள தம்பி, சிதர்கா மாதிரி ஓடுறீங்களே. அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒன்றா நிற்பாங்க, கேரளாவில் நிற்பாங்களா? மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா? கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க 2 பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. அது அவரே சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அம்மாவே சொல்கிறாங்க, மம்தாவே சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டிங்கன்னு. பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. பஞ்சாபில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியா தனியாக இருக்கா தம்பி? இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்போயும் உங்களுக்கு தெரியுதில்ல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணியை விட்டு இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவன காலையில் விலகிறார், சாயந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான். இது